السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله الشرفاء وأصحابه الكرماء. أما بعد، قد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما جعلنا الرؤيا التي أريناك إلا فتنة للناس. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لقيت إبراهيم عليه السلام ليلة أسري بي فقال: يا محمد، أقرئ أمتك مني السلام وأخبرهم أن الجنة طيبة التربة عذبة الماء وأنها قيعان إلى آخر الحديث. رواه الترمذي والطبراني أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அன்பிற்குரிய குடும்பத்தார்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பிரளாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த முபாரக்கான புனிதமிகு மிஅராஜுடைய இரவிலே அல்லாஹுடைய இறை இல்லத்திலே மார்க்கத்தின் செய்திகளை, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை, மிஅராஜுடைய நிகழ்வுகளை கேட்டு படிப்பினை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தங்களுடைய அலுவல்கள், தங்களுடைய உடல்நிலைகளை எல்லாம் பொருட்படுத்தி கொள்ளாமல் அல்லாஹுக்கென்று, அல்லாஹுடைய ரசூலுக்கென்று, அல்லாஹுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜமாத்தார்கள், நிர்வாக சபை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிப நண்பர்கள், மாணவ கண்மணிகள், உங்கள் அனைவர்களுக்கும் எனது முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2023ஆம் ஆண்டு, சென்ற வருஷத்துக்கு முந்தைய வருஷம் ஜூலை 14ஆம் தேதி சந்திரயான் 3 என்ற ஒரு விண்கலத்தை நிலவை நோக்கி ஏவப்பட்டது. ஜூலை 14ஆம் தேதி ஏவப்பட்ட அந்த சந்திரயான் 3 ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் நிலவிலே சென்று அது இறங்கியது. அந்த செயற்கைக்கோளுடைய லேண்டர் நிலவிலே வெற்றிகரமாக ஆகஸ்ட் மாதம் இறங்கியது என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அதை அனுப்ப வேண்டும் என்பதிலே முழு மூச்சோடு ஈடுபட்ட இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகளும், இந்தியாவில் வாழுகின்ற அல்லது உலகம் முழுக்க வாழுகின்ற இந்தியர்கள் அனைவர்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டோம், மகிழ்ச்சி அடைந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, உலகத்திலேயே அமெரிக்கா, அதனை அடுத்து ரஷ்யா, அதனை அடுத்து சீனா, இந்த 3 நாடுகள் தான் இதுவரைக்கும் நிலவிலே தங்களுடைய விண்கலத்தை அனுப்பி வைத்திருக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்ததாக 4வது இடத்திலே இப்பொழுது இந்தியாவும் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவும் நிலவிலே கால் பதித்து விட்டது என்ற ஒரு சந்தோஷத்திலே இந்தியா முழுக்க எல்லா சேனல்களும் எல்லா
மீடியாக்களும் எல்லா பேப்பர்களிலும் அந்த செய்திகள் ஒரு சந்தோஷமாக பகிரப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே நமது நாட்டின் சார்பில் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வை, அந்த விஞ்ஞான வளர்ச்சியை கண்டு இந்தியர்களாகிய நாமும் என்ன செய்வோம், நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருப்போம். இப்பொழுதும் அதை கேள்விப்படும் போது நமக்கு சந்தோஷம் வருதுங்களா இல்லையா? எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம நாடு, நம்ம தாய் நாடு இந்தியாவிலிருந்து, பூமியிலிருந்து நிலவு வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு செயற்கைக்கோளை, ஒரு விண்கலத்தை அனுப்பப்பட்டிருக்கிறது. அது அந்த அனுப்பப்பட்ட அந்த விண்கலம் சரியான முறையில் இறங்கி அது வெற்றி கண்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அதுலேயும் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிலவினுடைய தென் துருவத்தில் இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்ட அந்த விண்கலம் போய் இறங்கி இருக்கிறது. உலகத்திலேயே மற்ற 3 நாடுகள் நிலவுல கால் பதிச்சிருக்கிறத தவிர தென் துருவத்தில் எந்த ஒரு நாடும், உலகத்தில் உள்ள எந்த நாடும் என்ன செய்யல, அந்த 3 நாடுகளும் தென் துருவத்தின் பக்கம் போகவே இல்லை. தென் துருவத்தில் இந்தியாவுடைய அந்த விண்கலம் போய், லேண்டர் போய் இறங்கி இருக்கிறதுனால உலகத்திலேயே முதலில் தென் துருவத்தில் இறங்கிய முதல் நாடு இந்திய நாடாக இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். மனிதனுடைய இந்த ஆய்வு, இந்த ஆராய்ச்சி, இந்த விஞ்ஞான வளர்ச்சி, அந்த செயலை கேள்விப்படுகிற பொழுது ஒரு சந்தோஷம். இன்னொன்று, நம்முடைய நாட்டில் இந்த பங்களிப்பு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்படும் போது நமக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல இன்னொரு வேற மாதிரி யோசிப்போம். பூமிக்கும் அந்த நிலவுக்கும் மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 3.84 லட்சம் கிலோமீட்டர். பூமிக்கும் நிலவுக்கு மத்தியில் உள்ள கிலோமீட்டர் 3,84,000 கிலோமீட்டர் தூரம் பூமிக்கும் நிலவுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி. அவ்வளவு தூர இடைவெளி உள்ள அந்த பகுதியை கடந்து ஒரு சேட்டலைட், ஒரு விண்கலம் நிலவை சென்று அடைந்திருக்கிறது என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. அந்த விண்கலம் எவ்வளவு நாட்கள் அது எடுத்துக்கொண்டது? ஜூலை 14 ஆகஸ்ட் 23 வரைக்கும் கிட்டத்தட்ட 41 நாட்கள் எடுத்துக்கொண்டது. 41 நாட்களுக்கு பிறகுதான் அந்த விண்கலம் என்ன செஞ்சிருக்கு, பூமியிலிருந்து அந்த நிலவை போய் சென்றடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இது 2023 நடந்தது. 2024 கடந்த வருடம் செப்டம்பர் 7 சந்திரனுக்கு அனுப்பிய அந்த விண்கலம் வெற்றி அடைஞ்சதுனால சூரியனை நோக்கி நம்ம அனுப்பலாமே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. சூரியனை நோக்கி அனுப்புகிறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் அது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு அடுத்ததாக இந்தியாவின் சார்பில் அனுப்பப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு சூரியனை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது. சரி, சூரியனை நோக்கி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா சந்திரன்ல எப்படி அந்த விண்கலம் முன்னாடி உள்ள விண்கலம் இறங்குச்சோ அது மாதிரி சூரியன்லே போய் இறங்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில ஒரு 15 லட்சம் கிலோமீட்டருக்கு இடையில தான் என்ன செய்யும், அந்த லேண்டர் போய் இறங்கும், நிற்கும். சூரியன் கிட்ட போயிட்டா பொசுங்கிடும். அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பகுதிக்கு போய் நின்று சூரியனில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து தகவல் தரணும் என்பதாக ஒரு விண்கலத்தை அனுப்புகிறாங்க. ஆதித்யா L1 அப்படின்ற ஒரு விண்கலத்தை அனுப்புகிறாங்க. அது செப்டம்பர் 7 அனுப்பப்பட்டுச்சு. அது குறிப்பிட்ட அந்த இடத்துல போய் இறங்கி அதனுடைய பணிகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அதுவும் வெற்றி கண்டது. அது எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டதுன்னு பார்த்தா 126 நாட்கள் எடுத்துக்கொண்டது. அந்த விண்கலம் பூமியிலிருந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக சென்ற அந்த விண்கலம்
ஒரு 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்வதற்கு 126 நாட்களை எடுத்துக்கொண்டது. இவ்வளோ இடைவெளிக்கு பிறகுதான் அந்த இடத்தை போய் சென்று அடைந்தது. அன்பிற்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த பூமி இருக்கிறது, நம்முடைய பார்வையில் அது மிக பிரம்மாண்டமாக காட்சி தருது பூமி. ஆனால் பூமி உண்மையிலே பார்க்கும்போது அது ஒரு சின்ன ஒரு பந்து தான். சூரிய குடும்பத்தில் ஒரு அங்கம்தான் இந்த பூமி. சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை கோள்கள் இருக்கிறது. அந்த கோள்களில் ஒன்றுதான் இந்த பூமி. நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு எதை குறித்து என்பதை எல்லோருக்கும் தெரியும். நம்முடைய உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து நபி அவர்களிடத்திலே சம்பாஷணை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அழைத்தான், எங்கிருந்து அழைத்தான்? இந்த பூமியிலிருந்து ஒரு மனிதரை, ஒரு அடியாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எல்லா கோள்களையும் தாண்டி எல்லா விதமான சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற கோள்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த முதல் வானத்தில் இருக்கின்ற அனைத்து கோள்களை தாண்டி 2வது வானம், 3வது வானம், 4வது வானம் என்பதாக 7வது வானம் வரைக்கும், அதை தாண்டி சிதறத்துல் முன்தஹா என்ற இடம் வரைக்கும், அதுக்கு மேலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாலே போக முடியாது. அதை தாண்டியும் நபி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பிறகு அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் செல்ல முடியாது. அதை தாண்டிய ஒரு இடத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, சூரியனுடைய வித்தியாசத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில் 9 கோடியே 30 லட்சம் மைல் தூரம் இருக்கு. சூரியனுக்கு பூமிக்கு மத்தியில் 9 கோடி 30 லட்சம் மைல் தூரம் இருக்கு. அந்த சூரியனில் உள்ள ஒளி பூமிக்கு ஒரு 8 செகண்டில் வந்துருமா? அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க. பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதிலிருந்து பூமிக்கு வரணும் அப்படின்னா 4.5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளுமா? எவ்வளவு கோள்களை, எவ்வளவு விதமான படைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான், வானத்திலே. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட எல்லா கோள்களையும் தாண்டி, எல்லா அத்தாட்சிகளையும் தாண்டி அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் இருப்பிடத்திற்கு அழைத்திருக்கிறான். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆயத்துடைய விரிவுரையில் சொல்லுவாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அத்தாட்சிகளை காட்டினான். நபி அவர்கள் கண்ட அந்த பல அத்தாட்சிகளில் ஒரு சில அத்தாட்சிகளை மனிதர்களில் வேறு யாரேனும் அதை கற்றிருப்பார்கள் என்று சொன்னால், அதை கேட்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள், திகைத்து போய்விடுவார்கள். தாயிசுல் அக்ல், அவர்களுடைய அறிவு பேதலித்து போய்விடும் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் கண்டு, சொர்க்கம், நரகம், பல்வேறு மனிதர்களுடைய நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து காட்டப்பட்டு, அதற்கான சந்தேகங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டு தெளிவு பெற்றுக்கொண்டு, இதெல்லாம் தெரிந்ததற்கு பிறகும் நபி அவர்களுடைய உடலிலே, அவர்களுடைய உள்ளத்திலே, எண்ணத்திலே எந்த விதமான ஒரு மாற்றம் ஏற்படலை, எந்த விதமான ஒரு பயம் ஏற்படவில்லை. நபி அவர்கள் அமைதியாக, நிம்மதியாக காணப்பட்டார்கள். நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாத்தையும் சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க, கத்தா பொய்யன் என்பதாக சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் வெறுமனே முதல்ல நபி சொன்ன வார்த்தை என்ன விஷயம்னா, மிஅராஜில் கண்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்வதை விட மக்காவிலிருந்து ஜெருசலத்தில் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் நான் இந்த இரவில் நான் சென்று வந்தேன் என்ற செய்தியைத்தான் முதல்ல நபி அவர்கள் சொன்னாங்க. அந்த செய்தியை முதல்ல நம்புறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். நபி அவர்கள் முதல்ல சொன்னாங்க. அந்த செய்தியை சொன்ன உடனே மக்காவுடைய குஃபார்கள் என்ன செஞ்சாங்க? நம்பவே இல்லை.
இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு செயலை, ஒரு விஷயத்தை முஹம்மதே நீங்கள் சொல்கிறீங்களே, மா ஆயத்து தாலிக்கையா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுக்கு என்ன அத்தாட்சி, என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுடைய அடையாளங்கள், வழியிலே கண்ட பிரயாண கூட்டத்தினர்கள், அவர்களுக்கு காணாமல் போன ஒட்டகத்துடைய நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டதற்கு பிறகும் அவர்களுடைய மனசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, ஏற்க மறுத்துட்டாங்க. மக்கத்து குஃபார்கள் நபி அவர்களுடைய இந்த அதிசய செய்தியை மறுத்துட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, இப்போ கூட பாருங்க, ஒரு விண்கலம் சந்திரத்தில் போய் இறங்குச்சு அப்படின்ற செய்தி சொல்லப்பட்டுச்சு. சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம் இல்லைதான். ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது, செய்திகளை வைத்து பார்க்கும்போது நடந்திருக்குது அப்படின்னு என்ன செய்கிறோம், விஞ்ஞான வளர்ச்சி நம்புகிறோம். சூரியனை நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது, அது இந்த இடத்தில் இருக்கிறது என்ற விஷயத்தை சொன்னால் அதை விஞ்ஞான வளர்ச்சி என்பதாக ஏற்றுக்கொள்கின்ற இந்த மனம், அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அழைப்பின் பேரில் அங்கு சென்றார்கள். பூமியிலிருந்து வானை நோக்கி சென்று அல்லாஹ்விடத்திலே சம்பாஷணை செய்துவிட்டு வந்தார்கள் என்ற செய்தியை கேள்விப்படுகிற பொழுது நமக்கும் நம்பிக்கையிலே ஒரு சிறிய ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. நம்முடைய உள்ளத்திலே சாத்தியம் இருக்கிறதா என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஒருபோதும் வந்துடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பெரிய நிகழ்வு, நீண்ட ஒரு நாட்கள் நடக்க வேண்டிய நிகழ்வை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி ஒரு விண்கலம் மனிதனை தாண்டிய ஒரு ஒளி வேகத்தில், ஒரு ராக்கெட் ஒரு ஒளி வேகத்தில் 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்ற ஒரு ராக்கெட்டு நீண்ட நாட்கள் ஒரு கோளை அடைவதற்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் ஒரு மனிதனால் எப்படி முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் படித்த விஞ்ஞானிகளுக்கு சந்தேகம் எழலாம். அன்பிற்குரியவர்களே, ஈமான் அதை தாண்டியது, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் அதை தாண்டியது, அறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய அறிவுக்குள் இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்களை புகுத்தி யோசிப்போம் என்று சொன்னால் அறிவுக்குள் அதை மட்டிட முடியாது. அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டி இதையும் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால் அதை நம்பித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஆரம்பிக்கும் போதே சுப்ஹானல்லதீன் ஆரம்பிக்கிறான். அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியானை அழைத்து சென்றதாக அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ, எப்ப? லைலன், ஒரு இரவுல. லைலன் என்று சொன்னால் இரவில் கொஞ்ச பகுதியிலன்னு அர்த்தம், கொஞ்ச நேரத்தில்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் தஆலா, இரவு முழுக்க இல்லை, மக்ரிபில இருந்து காலையில் ஃபஜர் வரைக்கும் கிடையாது, இரவுல சில பகுதியில் கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி முடித்து விட்டான். உருதுல ஒரு கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. ஜஞ்சீர் பி ஹல்தி ரஹி, ஜஞ்சீர் பி ஹல்தி ரஹி. நபி அவர்களுடைய வீட்டினுடைய அந்த தாப்பால் கூட அது அசைந்து கொண்டிருந்தது. பிஸ்தர் பி ரஹி கரம், பிஸ்தர் பி ரஹி கரம். அவர்கள் படுத்திருந்த அந்த பாய் கூட, அந்த நபி அவர்கள் படுத்திருந்த அமர்ந்திருந்த அந்த சூடு போகாமல் ஆறாமல் இருந்தது. தா அர்ஷ் கஹே கயே சலே ஆயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை சென்று வந்தார்கள் என்பதாக ஒரு உருது கவிதை சொல்கிறது. அதுபோல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நிமிடங்கள், சில நேரங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எல்லா நிகழ்வையும் அல்லாஹ் நடத்தி காட்டினான். அறிவை கொண்டு யோசிக்க கூடாது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, லவ் கான தீனு பிர்ரஇ, இந்த மார்க்கம் அறிவை கொண்டு மட்டும் இருந்திருக்கும் என்று சொன்னால், லகான பாத்திலுல் கதமைனி அஹக்க பில் மஸஹி மின் ஸாஹிரிஹிமா, மோசாவின் மீது அதனுடைய மேல் பகுதியிலே மசகு செய்வதை விட, தடவுவதை விட, அதனுடைய கால் பகுதியிலே கீழே இருக்கக்கூடிய பாத பகுதியிலே தடவுவதுதான் மிக ஏற்றமானதாக ஆகி இருந்திருக்கும்.
வகத் மஸஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா வஹரி குஃபைஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசாவின் மீது, காலுறையின் மீது அதனுடைய மேல்புறத்தில் தான் மசஹ் செய்திருக்கிறார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுறாங்க. அன்பிற்குரிய குளிர் பிரதேசத்தில் மோசான்னு அவங்களுக்கு தெரியும், ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கலாம். குளிர் காலத்தில் குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடியவர்கள் கடுமையான குளிருடைய நேரத்தில் அடிக்கடி கால் கழுவ வேண்டிய ஒரு சிரமம் வராமல் இருப்பதற்காக மார்க்கத்தில் ஒரு சலுகை தரப்பட்டிருக்கு. அது என்ன? தோலினாலான கால் சாக்ஸ். தோலினாலான கால் சாக்ஸை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மோசான்னு சொல்லுவாங்க, அரபியில் ஹுஃப்னு சொல்லுவாங்க. அதை போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா மார்க்கத்தில் ஒழு செய்து கொண்டு போட்டுக்கொள்ள வேண்டும். ஒழு செய்துட்டு காலை நல்லா தொடச்சிட்டு அந்த தோல் சாக்ஸை போட்டுக்கணும். போட்டுட்டா இப்போ உதாரணமாக லுஹர் நேரத்தில் கொஞ்சம் வெயிலுடைய ஆரம்ப நேரம், அந்த நேரத்தில் நாங்களும் யூபியில் ஓதும் போது அந்த மாதிரி தோல் சாக்ஸ் போட்டிருக்கிறோம். லுஹர் நேரத்தில் ஒழு செஞ்சுட்டு காலில் என்ன செய்வோம், போட்டுக்கொள்வோம். அதிலிருந்து அசர், மக்ரிப், இஷா, ஃபஜர் இந்த 4 வக்து என்ன செய்வோம், கை கால் முகம் ஒழு செய்வோம், கால் கழுவ மாட்டோம். என்ன செய்வோம், அந்த மோசாவின் மீது மேலே உள்ள பெருவரல்லேருந்து உள்ள பகுதியில் இப்படி 3 விரலால் இப்படி ஒரே ஒரு தடவுனா போதுமானது. ஒரு தடவை இப்படி மேலே இப்படி தடவுனா போதுமானது. ஒழு கால் கழுவுன காலு ஃபர்லில் கட்டுப்பட்டது. மோசா போட்டுக்கிட்டா பெருமனே தடவுனா போதுமானது. இது உள்ளூர் வாசிக்கு 1 நாள், வெளியூர் வாசியாக இருந்தால் 3 நாள் என்ன செய்யலாம், அதே மோசாவின் மீது காலுறையின் மீது அவர் 3 நாள் இருக்கலாம். இதை ஆதாரமாக வச்சுட்டு சில பேர் சாக்ஸில் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. துணியினாலான சாக்ஸில் என்ன செய்யக்கூடாது, அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஷூ சாக்ஸ் போடுறாங்களே அந்த சாக்ஸில் இப்படி தடவக்கூடாது. தோலினாலான சாக்ஸில் தான் தடவுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, ஹுஃபுன். இப்போ இதில் தான் அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உண்மையிலேயே அறிவை கொண்டு மார்க்கம் இருந்திருக்கும் என்று சொன்னால் அந்த தோல் சாக்ஸினுடைய கீழ்ப்பகுதியில் தான் நடந்து வரும். அந்த கீழ்ப்பகுதியில் தான் தடவுன்னு மார்க்கம் சொல்லியிருக்கோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே தான் தடவி இருக்கிறாங்க. அதனால் நம்ம மேலே தான் தடவணும். ஏன் எதுக்குன்னு நம்ம இன்னும் அறிவால் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஆக அது மாதிரி அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த மிஅராஜுடைய நிகழ்வாக இருக்கிறது. ஹஸரத் அவர்கள் விரிவாக சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கு பிறகு இறுதியாக 7வது வானத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்கள் சந்திக்கிறார். இது உண்மை என்பதற்கான பல்வேறு நிகழ்வுகளில் இது ஒன்று. 7வது வானத்தில் உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்த இப்ராஹிம் நபியை என்ன செய்கிறாங்க, நபி அவர்கள் காலத்தில் மேராஜுக்கு போயிருந்தப்ப 7வது வானத்தில் போய் சந்திக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, யா முஹம்மத் அக்ரி உம்மத்தக்க மின்னி அஸ்ஸலாம், உங்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு உம்மத்தினர்களுக்கு என் புறத்திலிருந்து சலாமை நீங்கள் எத்தி வையுங்கள் என்பதாக, சலாமை சொல்லிவிடுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு என்ன செஞ்சாங்க, சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சலாம் சொல்லி ஒருத்தர் அனுப்புகிறார் அப்படின்னா அந்த சலாமுக்கு பதில் சொல்லணுன்றது நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கற்று தந்திருக்காங்க. எப்படி சலாம் சொல்லணும், ஒருத்தர் சலாம் சொல்லி அனுப்புகிறார், ஊருக்கு போனோன்னா என்ன செய்வாங்க, வீட்டில் குடும்பத்தார் எல்லாரும் சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லி அனுப்புவாங்க. அதனுடைய ஒரு ஹிக்மத் நுணுக்கம் என்னென்னா அது தெரிஞ்சுங்க. ஒரு ஹிக்மத், சலாம் என்ற ஒரு அமானிதத்தை இவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புகிறோம், வீட்டார்கள்ட்ட போய் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறனால இந்த அமானிதத்தை எடுத்துக்கொண்டு செல்பவர் அல்லாஹுடைய பாதுகாப்போடு அவர் வீட்டுக்கு போய் நிம்மதியாக போய் சேருவார் என்பதற்கான ஒரு அடையாளம். அதனால் அந்த காலத்தில் உள்ளவங்க வீட்டில் உங்க சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லி அனுப்புவோம். அப்படி சலாம் சொல்லி அனுப்பியதாக நம்மகிட்ட ஒரு செய்தி வந்து சொல்லும் போது நம்ம எப்படி பதில் சொல்லணும், அலைக்க வ அலைஹி சலாம், அலைக்க வ அலைஹி சலாம், உங்கள் மீதும் யார் சலாம் சொன்னாரோ அவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் என்பதாக பதில் சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நபி அவர்கள் அந்த சலாமை எத்தி வைத்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸை உம்மத்தினர்களாகி உங்களிடத்தில் நான் எத்தி வைக்கிறேன், நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சலாம் சொல்லுங்கள். அலைக்க வ அலைஹி சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு,
அலைக்க வ அலைஹிஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அலைக்க வ அலைஹிஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிஅராஜில் கிடைத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அன்பளிப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சலாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சலாமிற்கு பதிலளித்திருக்கிறோம். அவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சலாமை ஏற்றி வைத்திருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சலாத்தினுடைய முழு பிரயோஜனங்கள் அல்லாஹ் நமக்கு தந்துருவானாக. அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அஹ்பிருஹும், அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், அன்னல் ஜன்னத தொய்யிபத்து துர்பா, சொர்க்கம் இருக்கிறது அது சிறந்த நல்ல ஒரு பூமி. அல்பத்துல் மா, அதனுடைய தண்ணீர் மதுரமான தண்ணீர், இனிப்பான தண்ணீராக இருக்கிறது. அன்னஹா கீஆனுன், அதனுடைய பூமி சமதளமான ஒரு பூமியாக இருக்கிறது என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நம்பிக்குறியில பாருங்க, ஜன்னத்துன்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா தோட்டம்னு அர்த்தம். ஜன்னத்துன்னு என்ன அர்த்தம்? தோட்டம் அர்த்தம். அப்ப சொர்க்கம் தோட்டங்களாக காட்சியளிக்கணும், தோட்டமாக இருக்கணும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அது காய்ந்த, அது விசாலமான ஒரு பரந்த ஒரு மைதானம் என்பதாக சொல்றாங்க. அந்த பூமி விசாலமாக இருக்கிறது என்பதாக சொல்வதோடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல மண்ணு, அதனுடைய மண்ணு நல்ல மண்ணு, அதனுடைய தண்ணீர் இனிப்பானது அப்படின்னு சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, பொதுவாக நிறைய விவசாயிகள் இங்கே இருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஒரு மண் நல்ல மண்ணாக இருக்குது, தண்ணி நல்ல தண்ணியாக கிடைக்குது அப்படின்னா அங்கே என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? விவசாயம் செய்வோம், மரம் நடுவாங்க. ஏதாவது ஒரு செடியாவது கண்டிப்பாக அங்கே நடுவாங்க. நல்ல மண்ணாக இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது, அங்கே போய் குடியிருக்கணும்னு விரும்புவாங்க. எப்போ குடியிருக்கணும்னு விரும்புகிறோமோ காற்றோட்டத்திற்கான மரங்களை நட என்ன செய்வோம்? எல்லாரும் விரும்புவோம். அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அன்ன கிராசஹா, அங்கு நடுகின்ற அந்த மரமாகிறது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாக்களை, இந்த திக்ருகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமாறு உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன ஒரு உபதேசமாக, வசியத்தாக இருக்கிறது. ஆகவே சொர்க்கத்துடைய அந்த மனமான, அந்த சுத்தமான அந்த மண்ணு, அந்த இனிப்பான அந்த தண்ணீரை கொண்டு மரம் வளர வேண்டும் என்று சொன்னால், நாம் சொல்கின்ற இந்த உலகத்தில் சொல்கின்ற இந்த திக்ருகள், நாம் சொல்கின்ற இந்த அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கிறது, இதுதான் அங்கு நாம் வளர்க்கின்ற மரங்களாக இருக்கிறது. அந்த மரங்கள் வளர்ந்துதான் அது ஜன்னத்தாக, தோட்டங்களாக அது நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே நமக்கு பரிசாக அல்லாஹ் தர இருக்கிறான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே நிறைய மரங்களை நடக்கூடிய நற்தௌஃபீக்கை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய அந்த வசியத்தை ஏற்று நம்முடைய வாழ்நாளில் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹுடைய திக்ருகளை அதிகமாக செய்து அல்லாஹுடைய அந்த உயர்ந்த வெகுமதியை பெறக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்துருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை, சிஃபாரிசை, ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களும் ஆக்கி தருவானாக என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹிர் தாவா.